இந்த காலவெளியில உங்களை அன்போடு நான் சந்திக்கிறேன். தேவ பரிபூர்ணம் உங்கள் வாழ்க்கையில அதிகமாயிருப்பதாக இந்த காலவேளையில கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒரு வார்த்தை ஒன்று வேதத்திலே சங்கீதம் 112 போடப்பட்டிருக்கிறது. அவர்களை வேதம் கூறுகிறது பாக்கியவான்கள் என்று கூறுகிறது. இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை இந்த காலவெளியில பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. ஒரு பாக்கியவானுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அடையாளங்கள் இந்த சங்கீதம் 112 சில வசனங்கள்ல போடப்பட்டிருக்கிறது. அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க இந்த காலவெளியில் தேவன் கிருபை கொடுப்பாராக. 9வது வசனம் சொல்லுது அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த இடத்திலே கொம்பு என்பது அந்த நீதிமான் அந்த பாக்கியவான் கர்த்தருக்குள்ள இருக்கிற பலமாக காண்பிக்கப்படுகிறது. 4வது வசனம் சொல்லுது செம்மையானவர்களுக்கு இருளான சூழ்நிலையிலையும் வெளிச்சம் உதிக்கும். இருளான சூழ்நிலை போகும்போதெல்லாம் தேவன் கிருபையா வெளிச்சமா இருந்து நடத்துவாராக. அவருடைய வாழ்க்கையில கிருபை சூழ்ந்து கொள்ளும், இரக்கம் இருக்கும், மன உருக்கம் இருக்கும், தன் காரியங்களை நியாயப்படி செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக அவன் வாழ்க்கை இருக்கும். 3வது காரியம் 6வது வசனம் சொல்லுது அவனை சுற்றிலும் எதிரான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். 7வது வசனம் சொல்றது துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டான். அவன் இதயம் கர்த்தருக்குள் திட்டமனதாய் பலமாக என் தேவன் செய்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையா இருக்கும். கடைசியாக 8வது சொல்றது அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். காரணம் தேவன் அவனுடைய பக்கத்தில் இருப்பதனால் அவன் அசைக்கப்படாது இருப்பான். அது நீதிமானுக்குரிய பெரிய ஒரு வெற்றி உண்டு. அதிகாரம் முடியும் போது ஒரு பெரிய காரியத்தோட முடிகிறது ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கைக்கும் நீதிமானுடைய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறது. துன்மார்க்கன் இப்படிப்பட்ட காரியம் வரும்போதெல்லாம் அதை கண்டு மனவடிவாகி கரைந்து போவான், அவனுடைய ஆசை அழிந்து போகும். ஆனால் நீதிமானோ நித்திய கீர்த்தி உள்ளவனாக ஜெய கம்பீரமாக அவனுடைய வாழ்க்கை இருக்கும். கால விடையில இந்த அருமையான விடையில தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கும். அவங்களை இலவசமாய் கிருபையாய் நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிற தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தினீர். அந்த நீதிமானுக்குரிய குணாதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில கடந்து வர உதவி செய்வீராக. ஆண்டவரே, துன்மார்க்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையப்பா. உடைய கரத்திலே நீதிமானாய் வாழ அழைத்திருக்கிறீர். சங்கீதம் 112 படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார அசைக்கப்படாது இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலையில் கிருபை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற மர்ம பிதாவே, ஆமென்.